Hi friends, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து தேர்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். கான்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷனில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் அண்ட் எஜுகேஷன்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆஸ் அ டீச்சர், how would you fulfill the constitutional obligations of justice, equality and freedom in education, and then salient features of the Right to Education Act 2009. Okay, so first வந்து என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா, கான்ஸ்டிடியூஷன் obligation ஆஃப் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம் இன் எஜுகேஷன். ஸோ இதில் வந்து நம்ம சினாப்சஸ் பார்த்தோன்னா, இன்ட்ரடக்ஷன், ஃப்ரீடம், ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, fraternity and then conclusion. Okay, so introduction ன்னு பார்க்கும்போது, the Indian Constitution came into effect on 26th January 1950. ஓகே, ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 26th January 1950லலாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கான்ஸ்டிடியூஷன்னா என்னென்னு பார்த்தோன்னா, இந்தியா அரசியல் அமைப்பு. ஓகே, ஸோ அது ஸ்டார்ட் ஆன டேட் வந்து 26th January 1950. அண்ட் தென் பார்லிமெண்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட் அண்ட் ஜுடிஷியரி ஆர் பவுண்ட் டு ஃபங்க்ஷன் இன் அக்கார்டிங்ஸ் வித் தி provision of the constitution. So in England there is no written constitution. So நம்ம இந்தியாவில் வந்து written constitution எல்லாமே எழுதப்பட்டது இருக்குது, கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு. ஓகே, ஸோ இங்கிலாண்டில் வந்து அது மாதிரி எந்த ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனையும் கிடையாது. யூஎஸ்ஏல வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் வந்து எலெக்டட் பிரசிடென்ட் இஸ் அவர் மட்டும்தான் வந்து ஆல் பவர், அவருக்கு மட்டும்தான் எல்லா ரைட்ஸுமே இருக்குது. இன் இந்தியாவில் த பிரைம் மினிஸ்டர் எலெக்டட் பை தி இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஹெட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ஹெட் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ the Indian Constitution is spread over 25 sections with 465 articles and 12 schedules. Okay, so Indian Constitution வந்து it is spread over 25 section இருக்குது, 465 articles இருக்குது, and then 12 schedules இருக்குது. Okay, so it is a lengthy constitution in the world. ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து லென்த்தி கான்ஸ்டிடியூஷன். வேர்ல்டுலே வந்து ஒரு லென்த்தி கான்ஸ்டிடியூஷன் வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். ஸோ த கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி ஹெட்டட் பை டாக்டர் பி அம்பேத்கர் டிராஃப்டிங் அ ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த இந்தியா அரசியல் அமைப்பு யார் வந்து டிராஃப்ட் பண்ணது அப்படின்னா, யார் கமிட்டி, எந்த கமிட்டி வந்து டிராஃப்ட் பண்ணுச்சு அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர் வந்து தலைமையில இருந்த கமிட்டி தான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து டிராஃப்ட் பண்ணாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அமெண்டட் 105 டைம்ஸ் இன் தி பாஸ்ட் 66 இயர்ஸ் டு ஃபுல்ஃபில் தி எமர்ஜிங் நீட்ஸ் ஆஃப் அவர் பீப்புள். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து அமெண்டட் மீன்ஸ் திருத்தப்பட்டதுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அது வந்து 105 டைம்ஸ் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, லைக் திருத்திட்டே இருந்தாங்க, அமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எதனாலனா பீப்புளுக்கு என்னென்ன நீட்ஸ் தேவையோ அதுபடி எல்லாமே அது மாதிரி வந்து லைக் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதில் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இது வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீப்புளுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து 105 டைம்ஸ் வந்து பாஸ்ட் 66 இயர்ஸ்லேயே அவ்வளோ டைம்ஸ் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க, திருத்தப்பட்டிருக்காங்க. ஓகே, ஸோ த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனால் சேலஞ்சஸ் என்னென்ன வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரீடம் அண்ட் தென் என்னென்ன பார்த்தா ஃப்ரீடம், ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் தென் ஃப்ராட்டர்னிட்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீடம் என்னன்னு பார்த்தோன்னா, ஆர்டிக்கல் 19ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6 ஃப்ரீடம் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நம்மளுடைய நாட்டில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்குது, பேசவோ இல்லை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவோ நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது, பீப்புளுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஹார்ம்ஸ், ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன். என்ன ஒரு அசோசியேஷனாலும் என்ன ஒரு யூனியன்னாலும் ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதுக்கான ஃப்ரீடம்ஸ் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் எங்கே வேணால் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துக்கு நம்ம வேணும்னாலும் அங்கே போய் நம்ம செட்டில் ஆகலாம். ஸோ ஃப்ரீடம் டு ரெசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியன் டெரிட்டரி. ஸோ எங்கே வேணா சொன்ன மாதிரி எங்கே வேணால் போய் செட்டில் ஆகலாம். ஓகே, இந்தியாவில் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர்த்து மிச்சம் என்ன பார்ட்லேயும் வேணால் நம்ம போயிட்டு செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ
எதுக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பண்ணலாம்னா அது வந்து ஒரு டெரரிசமான ஏரியா இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து செட்டில் ஆக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வி கேன் கோ எனிவேர் அண்ட் செட்டில் இன் ஆஸ் அ ரெசிடெண்ட்டாக நம்ம போய் செட்டில் ஆகலாம். ஓகே, ஸோ freedom to practice any profession or to carry on any occupation, trade and commerce. ஸோ நம்மளுக்கே எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. என்ன ஆக்குபேஷன் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன ட்ரேட் வேணாலும் பண்ணலாம், என்ன காமர்ஸ் வேணாலும் பண்ணலாம், ஸோ என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஃப்ரீடம். ஸோ எல்லாருக்குமே எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. ஆல் ரைட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, பார்த்துட்டோம். இப்போ வந்து ஜஸ்டிஸ் பார்க்கும்போது த புவர் அண்ட் ஆர்டினரி பீப்புள் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அப்ரோச் தி கோர்ட்ஸ் அண்ட் கெட் தேர் இன்ஜஸ்டிஸ் ரெக்டிஃபை. ஸோ கிரிவான்சஸ் மீன்ஸ் இன்ஜஸ்டிஸ். ஸோ இன்ஜஸ்டிஸ்னால் என்னன்னு பார்த்தோன்னா குறை. ஓகே, ஸோ அவங்களுடைய குறையை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு லைக் புவர் அண்ட் ஆர்டினரி பீப்புள் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான ஜஸ்டிஸ் அவங்க கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. எதனால் அப்படின்னா தெர் இஸ் ஆல்சோ இன்ஆர்டினேட் டிலே இன் கெட்டிங் ஜஸ்டிஸ். ஸோ இன்ஆர்டினேட் டிலே அவங்களுக்கு வந்து கிடைக்குது. லைக் இப்போ வந்து அவங்க போய் ஒரு நீதி தேவன் போய் ஒரு கோர்ட்டில் நிற்கும் போது அவங்க வந்து ஒரு டிலே ஆகுது அங்கே. எதனாலன்னா லேக் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து அவ்வளோவா ரெக்ரூட் பண்ணாதனால அண்ட் தென் கோர்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இது மாதிரி வந்து அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் வருது. த ரீசன் ஃபார் திஸ் இஸ் தி ஃபினான்ஷியல் கண்டிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் டஸ் நாட் பெர்மிட் டு ஹேவ் கோர்ட்ஸ் இன் ப்ரொபோர்ஷன் டு தி பாப்புலேஷன் ஆஃப் கண்ட்ரி. ஸோ நம்ம கண்ட்ரியில் நிறைய பாப்புலேஷன் இருக்குது, அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற கோர்ட்ஸ் நம்ம கண்ட்ரியில் இல்லை. ஸோ கம்மியாக கோர்ட்ஸ் இருக்கிறதுனாலையும் கம்மியாக ஜட்ஜஸ் வந்து ரெக்ரூட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து டிலே ஆகுது. ஓகே, அந்த புவர் பீப்புளுக்கு வந்து அவங்கள ஜஸ்டிஸ் கிடைக்க அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டிலே ஆகுது. ஃபர்தர் தி நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் சர்விங் இன் கோர்ட்ஸ் இஸ் ஆல்சோ இன்அடிக்வேட். ஸோ ஜட்ஜஸ் வந்து கோர்ட்ஸில் இருக்கிறது வந்து ரொம்ப இன்அடிக்வேட்டாக இருக்குது. லைக் தேவையான அளவு ஜட்ஜஸ் இல்லை. ஸோ 50% ஆஃப் தி போஸ்ட் ஆஃப் ஜட்ஜஸ் ஆர் லையிங் வேக்கண்ட். ஸோ வேக்கண்ட்டாக இருக்குது இன்னமும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் தேர் ஆர் செவரல் thousands ஆஃப் கேசஸ் பெண்டிங் இன் கோர்ட்ஸ் ஃபார் இயர்ஸ் டுகெதர் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ நிறைய நாளாக நிறைய கேசஸ் வந்து லைக் பெண்டிங்லே இருக்குது கோர்ட்ஸில். பட் தி கேசஸ் ஆர் ஃபில்டு பை influential powerful people get priority. இஃப் சப்போஸ் பவர்ஃபுல் பீப்புள் வந்து கேசஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க வென் கம்பேர்ட் டு புவர் பீப்புள். ஸோ புவர் பீப்புள் கம்பேர் பண்ணுறது போது பவர்ஃபுல்லான பர்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. இதுவும் நடக்குது நம்ம சொசைட்டியில். இட் ஷுட் பி ரிமெம்பர்டு தட் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். வாட் இஸ் மென் பை ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட்னா நீதி தாமதமானது, நீதி மறுக்கப்பட்டது. ஸோ இதனால் வந்து நீதி வந்து ஜஸ்டிஸ் வந்து டிலே ஆச்சு அண்ட் தென் அந்த ஜஸ்டிஸ் வந்து மறுக்கப்பட்டது, டினே ஆச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ ஃப்ரீடம் பார்த்தோம், இப்போ வந்து ஜஸ்டிஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. ஸோ ஒரு சட்டம் முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான், அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிகல் 14 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் there should not be any discrimination on the basis of religion, caste, gender or languages. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 14 படி பார்த்தோன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 14 படி பார்த்தோன்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. டிஸ்கிரிமினேஷன் அது பாகுபாடு இல்லையா. ஸோ பாகுபாடு வந்து ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது. லைக் ரிலீஜன் வைஸோ இல்லை கேஸ்ட் வைஸோ இல்லை ஜெண்டர் வைஸோ இல்லை லாங்குவேஜ் வைஸோ வந்து இந்த சொசைட்டியில் பாகுபாடு இருக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஹவவர் ஸ்டில் தேர் ஆர் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இன் இந்தியா. ஸோ ஆர்டிகல் 14 சொல்லுது, பட் தேர் இஸ் அ டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது நம்ம இந்தியாவில். இன்ஸ்பைட் ஆஃப் infanticide being prevented to a great extent. ஸோ இன்ஃபாட்டிசைட்னா என்னன்னு பார்த்தோன்னா சிசு கொலை இல்லையா. ஸோ அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப கிரேட் எக்ஸ்டென்ட்டுக்காக. எப்படின்னா நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தாங்கன்னா பெண் குழந்தை கேர்ள் பேபி பிறந்தாலே என்ன பண்ணிடுவாங்க, லைக் அந்த குழந்தைய வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா பிறந்த பிறகு வந்து சிசு கொலை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து இந்த லா மூலியமாக, இந்த சட்டம் படி ஸோ அது வந்து ரொம்ப கிரேட் எக்ஸ்டென்ட்டுக்கு ப்ரிவெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் என்ஆக்டிங்
several laws to curb atrocities against women, molestation of women and honor killing due to matrimonial relationship with those in low caste continues unabated. ஸோ இருந்தாலும் இந்த பெண்களுக்கு சம்பந்தமான லைக் உமன் வந்து லோ கேஸ்டில் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேரண்ட்டே வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரிலாம் நம்ம நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, இன்னமும் நடக்குது நம்ம கண்ட்ரியில். அட்ராசிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம்னா அட்டூழியங்கள் கட்டுப்படுத்துதல். ஓகே, ஸோ நிறைய லாஸ் வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க, இயற்றிருக்காங்க. லைக் இந்த உமனுக்கு எதிராக இருக்க பிரச்சனை எல்லாமே லாஸ் சட்டம் வந்து போட்டிருக்காங்க. லைக் எப்படின்னா மோல்ஸ்டேஷன் ஆஃப் உமன் மீன்ஸ் உமன் வந்து துன்புறுத்துறது, அண்ட் தென் ஹானர் கில்லிங் லைக் இந்த இன்ஃபான்சி லைக் குழந்தைங்கள்லாம் வந்து சிசு கொலை பண்ணுறது, அது எல்லாமே வந்து நிறைய லாஸ் போட்டு வந்து நிறைய வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் இன்னமும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ அண்ட் தென் லைக் திருமண ரிலேஷன்ஷிப், மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப் வித் தோஸ் இன் லோ கேஸ், நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி. ஸோ லைக் லோவர் கேஸில் வந்து கேஸில் யார் யார் மேரேஜ் பண்ணியிருக்காங்களோ, ஸோ லைக் லவ் மேரேஜ் அது மாதிரிலாம் நடக்குது இல்லையா, ஸோ அது மாதிரி வந்து நிறைய வந்து ஆணவ கொலை சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி நிறைய நடக்குது. ஸோ இன்னமும் நடக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணணும் இந்த கண்ட்ரிலேருந்து. ஓகே, அது எது மூலியமாக நடக்கும்னா லைக் லாஸ் மூலியமாக தானே நடக்கும். ஸோ த டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் மென் அண்ட் உமன் இன் எம்ப்ளாய்மெண்ட், சேலரி, ப்ரொமோஷன் எக்ஸெட்ரா ஸ்டில் கண்டினியூஸ். ஸோ மென்னுக்கும் உமனுக்கும் பார்த்தோன்னா நிறைய வந்து லைக் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. ஸோ பாகுபாடு நடக்குது. எதனாலனா எம்ப்ளாய்மெண்ட், சேலரி அண்ட் தென் ப்ரொமோஷன். ஸோ சேலரி வைஸாகவும் ப்ரொமோஷன் வைஸாகவும் நிறைய வந்து மென்னுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குது. அது மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஸோ அன்டச்சபிலிட்டி இஸ் நாட் எராடிகேட்டட் ஃப்ரம் தி சொசைட்டி. அன்டச்சபிலிட்டி மீன்ஸ் தீண்டாமை. தீண்டாமை வந்து இன்னமும் நம்ம சொசைட்டியில் இருக்குது, அது வந்து அழியவே இல்லை. இஸ் நாட் எராடிகேட் ஃப்ரம் தி சொசைட்டி இன்ஸ்பைட் ஆஃப் எனாக்டிங் செவரல் லாஸ் அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. ஸோ நிறைய லாஸ் கொண்டு வந்தாலுமே அது இன்னமும் நம்ம நாட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் எமர்ஜிங் இன் செவரல் ஃபார்ம்ஸ். ஸோ நிறைய ஃபார்ம்ஸில் அது வந்து நடந்துகிட்ருக்கு நம்ம நாட்டில். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து ஈக்குவாலிட்டி. ஓகே, ஸோ ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன் பார்த்தோன்னா த நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 has defined equality in education as making available to all students quality education from primary school to higher education without discrimination of caste, religion, languages, region or gender. ஸோ நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 நம்ம பார்த்தோன்னா அதில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருக்குமே, எல்லா பசங்களுக்குமே ஈக்குவலாக எஜுகேஷன் கொடுக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. அதில் லைக் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் கேஸ்ட் இருக்கக்கூடாது, லைக் பாகுபாடு ரிலீஜனில் இருக்கக்கூடாது, அண்ட் தென் லாங்குவேஜில் இருக்கக்கூடாது, அண்ட் தென் ஜெண்டரில் இருக்கக்கூடாது. எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற கான்செப்ட் வரணும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் ஆல் சில்ட்ரன் ஷுட் கெட் சிமிலர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எஜுகேஷனல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி எவ்ரி ஒன் டு கெட் எஜுகேஷன் அக்கார்டிங் டு ஹிஸ் ஆர் ஹர் எபிலிட்டிஸ் அண்ட் ஆப்டிடியூட்ஸ் அண்ட் டெவலப் தேர் இன்ஹெரிட் பொட்டென்ஷியல் ஃபுல்லி. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்கணும், டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடாது, அண்ட் தென் எல்லாருக்கும் ஈக்குவல் குவாலிட்டி எஜுகேஷன் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன். ஸோ வேஸ் டு ப்ரொவைட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எஜுகேஷன். எப்படி வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம், என்னென்ன வேஸ் மூலியமாக கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா யூனிஃபார்ம் பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க. எதனால் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தோன்னா, ஸோ யூனிஃபார்ம் பேட்டர்ன் மீன்ஸ் அப்போல்லாம் வந்து எல்லாருமே எப்படி பண்ணாங்கன்னா யூனிஃபார்ம் பேட்டர்ன் இருக்காது அந்த காலத்துலலாம். எப்படின்னா எல்லாருமே லைக் நார்மல் அவங்க வீட்டில் இருக்க என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை போட்டு வரலாம் ஸ்கூலுக்கு. ஓகே, ஸோ எதனால் இந்த யூனிஃபார்ம் பேட்டர்ன் கொண்டு வந்தாங்கன்னா அந்த அந்த கான்செப்டில் டிஸ்கிரிமினேஷன் நடந்தது, லைக் பாகுபாடு இருந்தது. எதனால்னா இப்போது ஸ்கூலுக்கு வர பசங்க நல்லா ரிச்சாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்க வந்து நல்லா வந்து கிளாத்ஸ் போட்டு வருவாங்க. அதுவே புவராக இருக்க பர்சன் வந்து எப்படி வந்தாங்கன்னா லைக் கிழிஞ்சிருக்கும் அந்த ட்ரெஸ்லாம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது, அதில் பாகுபாடு இருக்கக்கூடாது. ஸோ எல்லா பசங்களும் அந்த புவர் ஸ்டூடெண்ட்டை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈக்குவலாக தான் இருக்கணும் ஸ்கூலுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் யூனிஃபார்ம் பேட்டர்னே கொண்டு வந்தாங்க. ஸோ யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் தென் காமன் ஸ்கூல் சிஸ்டம் ஃபார் பப்ளிக் எஜுகேஷன். ஸோ ஸ்கூல் சிஸ்டம் வந்து காமனாக தான் இருக்கணும் எல்லா ஸ்கூல்லையும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ரிமூவல் ஆஃப் ரீஜனல் இம்பேலன்ஸ். ஸோ ரீஜனல் இம்பேலன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவல் ஆஃப் தி அர்பன் ரூரல் டிஃப்ரென்சஸ் இன் எஜுகேஷன். ஸோ ரிமூவல் ஆஃப் அர்பன் ரூரல் டிஃப்ரென்ஸ் எஜுகேஷன் என்ன பார்த்தோன்னா ஸ்கூல்ஸ் இன் லார்ஜ் நம்பர் ஆர் டு பி ஓப்பன்ட் இன் ரூரல் ஏரியா. ஸோ ரூரல் ஏரியாஸில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும், லைக் குட் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் தான் கொடுக்கணும் கம்பேர்ட் டு அர்பன் ஸ்கூல்ஸ். ஸோ
அந்த மாதிரி வந்து இது இருக்கக்கூடாது, டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது, எல்லாருமே காமன் தான். அர்பன் சரி ரூரல் சரி எல்லாருக்கும் காமன் எஜுகேஷன் தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் எஜுகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அப்போல்லாம் வந்து கேர்ள்ஸ் வந்து படிக்க வைக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து அப்படியே மாறிச்சு. எதனாலனா இந்த லைக் கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி வந்து இன்னும் கேர்ள்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணணும். கேர்ள்ஸ் சில்ட்ரனை வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி அவங்க நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வரணும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபார் தி வீக்கர் செக்ஷன் இன் தி சொசைட்டி. ஸோ வீக்கர் செக்ஷன் மீன்ஸ் லைக் ஷெட்யூல் எஸ்சி ட்ரைப்ஸ் அவங்களுக்கு எல்லாமே வந்து எஜுகேஷனலாக பேக்வேர்டாக இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து லைக் எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம். So okay, so more number of schools are to be opened in ill areas as well as urban slums, facilitating the education of the weaker section of the society. So on the weaker section இருக்க சொசைட்டிக்கும் வந்து லைக் அந்த அர்பன் ஏரியாஸில் and then ஹில்ஸ் ஏரியாஸ்லலாம் இருக்கு இல்லையா. ஸோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப தூரம் வந்து படிப்பாங்க கஷ்டப்பட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு வந்து அங்கேயே ஒரு ஸ்கூல் வந்து அவங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த எஜுகேஷன் ஆஃப் தி வீக்கர் செக்ஷன் இன் தி சொசைட்டி. அபாலிஷன் ஆஃப் தி டியூஷன் ஃபீஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா லைக் டியூஷன் ஃபீஸ் வந்து அபார்ட் பண்ண ரொம்ப எஜுகேஷ்னல் லைக் எக்கனாமிக் வைஸாக பேக்வேர்டு இருக்க பசங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா அபாலிஷன் ஆஃப் டியூஷன் ஃபீஸ். டியூஷன் ஃபீஸ் வந்து அவங்களுக்கு வந்து அபாலிஷ் பண்ணலாம். ஸோ லைக் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து கம்மியாக தான் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஸோ லிபரல் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப். ஸோ ஸ்காலர்ஷிப் நிறைய கொடுக்கலாம். லைக் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் மாதிரி கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஓகே. ஸோ அது மாதிரி பண்ணலாம். அண்ட் தென் கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு செகண்டரி ஸ்டேஜ் லைக் கோத்தாரி கமிஷன் சொன்ன மாதிரி. ஸோ கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கொடுக்கணும், செகண்டரி ஸ்டேஜ் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ways to provide equal opportunity in education. And then fraternity என்னன்னு பார்த்தோம்னா fraternity refers to ensuring individual dignity and nation's unity and integrity. ஓரத்துவம். ஸோ லைக் அண்ணன் தம்பியாக இருக்கணும் எல்லாருமே. ஸோ ஒரு பிரதர்ஹுட் ஃபீலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் fraternity. ஸோ it refers to ensuring individual dignity அண்ட் நேஷன்ஸ் யூனிட்டியாக. ஸோ யூனிட்டியாக இருக்கணும் எல்லாருமே. ஸோ டிஃப்ரென்ஸ் லைக் டிஸ்கிரிமினேட் பார்க்கக்கூடாது, எல்லாருமே ஒன்று தான். ஸோ அதுதான் வந்து ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ நோபல் குவாலிட்டிஸ் லைக் கன்சிடரிங் எவ்ரி ஒன். ஸோ எல்லாருமே லைக் நோபல் குவாலிட்டி என்னது, கன்சிடரிங் எவ்ரி ஒன் எக்ஸப்ட் ஃபாதர் மதர் ஒய்ஃப் ஹஸ்பண்ட். அவங்கள தவிர்த்து எல்லாருமே ஒருத்தருடைய அண்ணன் ஒருத்தருடைய தங்கச்சி அப்படி தானே நம்ம நாட்டில் பார்க்குறாங்க. ஸோ அண்ட் ஃபைண்டிங் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி வந்து நம்ம நாட்டில் வந்து பார்க்கணும். ஷுட் பி கல்டிவேட்டட் அமாங் எவ்ரி ஸ்டூடெண்ட். ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட்க்கும் இது சொல்லிக் கொடுக்கணும் ஸ்கூலில். ஓகே. ஸோ ஈவன் ஸ்மால் வயலண்ட் ஆக்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர் ஆர் கலர்ட் வித் கேஸ்ட் ரிலிஜன் அண்ட் லாங்குவேஜ் லீடிங் டு ரியாட்ஸ். ஸோ ஒரு சின்ன ஏதாச்சும் ஒரு லைக் கேஸ்ட் மூலியமாக இல்லை கலர் வச்சு ஏதாச்சும் ஒரு வயலண்ட் நடந்துச்சுன்னா அது பெரிய கலவரத்தனமாக ஆயிடும். ஸோ அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுக்கணும், எஜுகேட் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, தென் ஃப்ரீடம். கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கன்க்ளூஷன் பார்க்கும்போது ஆல் ஆஃப் அஸ் ஆர் இந்தியன்ஸ். இஃப் ஒன்லி இந்தியா லிவ்ஸ் ஆல் ஆஃப் அஸ் கேன் லிவ். இஃப் இந்தியா ஃபால்ஸ் ஆல் ஆஃப் அஸ் வில் ஃபால் டுகெதர். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்தியா வந்து எல்லாருமே ஒன்று தான். ஸோ இவங்களுக்கு தான் டிசீஸ் வரும் இவங்களுக்கு தான் டிசீஸ் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ லைக் நம்மலாம் பார்த்தோன்னா இந்த டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம கொரோனா டைமில் எல்லாருக்குமே தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ லைக் புவருக்கு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுதா, புவர் பீப்புளுக்கு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுதா, இல்லையா ரிச் பீப்புளுக்கு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுது, இல்லை. ஸோ எல்லாருக்குமே காமனாக தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே ஒன்று தான் இந்த நாட்டில். ஸோ இதில் புவரோ ரிச்சோ எல்லாருமே சாகுறாங்க, எல்லாருமே அழிகிறாங்க கரெக்டாக இந்த கொரோனாவால். ஸோ எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஒன்று தான். லைக் இந்த பாகுபாடெல்லாம் பார்க்காம எல்லாருமே ஒன்றா இருக்கணும். அதுதான் வந்து இந்த கொஷனில் சொல்ல வராங்க. ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஆர் இந்தியன்ஸ் இஃப் ஒன்லி லிவ் இந்தியா லிவ். ஸோ இந்தியா இருந்தால் தான் எல்லாருமே இருக்க முடியும், வாழ முடியும். இஃப் சப்போஸ் இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஆச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர்ஸ் வருதுன்னா எல்லாருமே தான் ஒன்றா சாகுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கிற வரைக்கும் எல்லாருமே ஒன்றா இருக்கணும். யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். எப்போவுமே வந்து யூனிட்டி தான் வந்து ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே வலிமை. ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.